சஹருக்கு சமைக்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? காயல்பட்டினம் ஸ்டைலில் பொரிச்ச இறால் பண்ணியிருந்தேன். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இதை வரட்டி எடுக்கணும். இறால் தண்ணி விட்டு அதை நல்லா வத்தி வறண்டு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். கூடவே தக்காளி பருப்பு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த சைடு இறால் பார்த்தீங்கன்னா நல்லா வறண்டு வந்துருச்சு. இதுக்கு மெயினாக நிறைய வெங்காயம் தேவைப்படும். ஸோ நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு சுருங்கி வந்துடணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்குற கேப்பில் தக்காளி பருப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச பருப்பு கூடவே 3 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி, 2 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பருப்போட அளவை விட வெங்காயம் தக்காளியோட அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ காரத்துக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இறாலுக்கு வெங்காயம் வதக்கியிருந்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வரட்டி வச்சுக்கிற இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தக்காளி பருப்பு தாளிக்கிறதுக்கு குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. தாளிப்பு இந்த அளவுக்கு நல்லா முருகி இருக்கணும். இப்போ இதில் பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்து வரதுக்குள்ள நம்ம வச்ச இறாலுமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்ல முருகி வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குன்றனால இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 5 விசிலுக்கு அப்புறம் தக்காளி பருப்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு திக்கா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில தூவி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்மியான தக்காளி பருப்பு ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இன்னைக்கு சஹருக்கு எங்கள் வீட்டில் பொரிச்ச இறால் தக்காளி பருப்பு. நீங்கள் எப்போ பண்ண போறீங்க?